எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது அழகு. அழகுனா என்ன? அழகுன்ற வார்த்தை நம்ம சின்ன வயசுலேருந்து எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த விஷயம் நமக்கு மனசில் எப்படி பதிஞ்சிருக்குன்னா, அழகுனா ஒரு வெள்ளையா நல்ல கலராக இருக்கிற ஒருத்தவங்க, இல்லை ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒருத்தவங்க, இல்லை நல்ல பர்ஃபெக்ட் பாடி ஸ்ட்ரக்சராக இருக்க ஒருத்தவங்க, இல்லை கிளாஸி ஸ்கின்னாக இருக்க ஒருத்தவங்க, இப்படி தான் நம்ம நாட்டில் நம்ம அழகுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம நாட்டில் இதெல்லாம் ஓகே. இப்போ வெளிநாட்டில் இல்லை ஒரு ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் அவங்க யாருமே அங்கே வெள்ளையாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எது அழகு? அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும், ஃபேஸோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கணும், கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு அழகு. அப்போது அழகுன்றது ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் வேரி ஆகுது இல்லையா? அப்போது அழகுன்னா என்னதான்? நம்ம கேரக்டர் தான் அழகு. அழகுனா நம்ம கேரக்டர் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்துமே எல்லாமே வேரி ஆகும் நம்மளுடைய கேரக்டர் தவிர. என்னைக்காவது நம்மளோட கேரக்டர் நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமோ? ஆனால் நம்ம அழகா இல்லை, நம்ம ஹேர் நல்லா இல்லை, நம்மளோட ஸ்கின் நல்லா இல்லை, இப்படி எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கு, நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்னைக்காவது அது அழகு நம்ம யோசிச்சிருக்கோமா? அதனால தான் பியூட்டி ஹேஸ் நோ ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இங்கே பாதி ரேசிசம் குறைஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப்